அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடம் மாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாருங்க. ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு அவர் நீச்சம் பெறுவதால் தடம் மாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நவகிரகங்களிலே மிகவும் மென்மையானவராக கருதப்படக்கூடியவர்தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் பொதுவாகவே மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீரென செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரனின் திசையோ புக்தியோ நடைபெறும் போது எதிர்பார்ப்பதை விட ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். ஜாதகத்தின் அடிப்படையிலும் வலுவான அமைப்பில் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அப்படிப்பட்ட சுக்கிரன் நவகிரகங்களிலேயே மிகவும் மென்மையானவராக பார்க்கப்படுகிறார். மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட மிகவும் சாதுரியமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பத்தையும் பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நமது வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. புதனின் ஆட்சி வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் தடம் மாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சில தவறான தொடர்புகள், சில தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது. எனவே சுக்கிரன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான பணிகளிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அப்படி எச்சரிக்கையுடன் செயல்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் ஒரு முறைக்கு இருமுறை எந்த பணியாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள், அது மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவேற்ற முயற்சி செய்யும் போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். காதலை தெரிவித்தல், உங்களது அன்பை பகிர்தல் போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. ஏனென்றால் அவை இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட இயலாத ஒரு சூழல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் இருக்கிறது. ஏனென்றால் காதலின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில விஷயங்கள் தவறாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்களை புரிந்து கொள்ளாமல் போலியான அன்பு வைத்திருக்கிறவர்களை உண்மை என்று நினைத்து தடம் மாறுவதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அனைத்து சிரமங்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து நிச்சயமாக விலகுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது சுக்கிரன் கலைத்துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. கலைத்துறையின் அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் சற்று குறைவதற்கான சூழல் உண்டு. கலைத்துறையில் நீங்கள் திட்டமிட்டது ஒன்று, நடந்தது ஒன்று என சில நிகழ்வுகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய படைப்புகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். சிரமமும் பணிச்சுமையும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும். ஏனென்றால் சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வேளையில் ஆட்சி பலம் பெற போகிறார். ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே அடுத்த 25 நாட்களுக்குள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல வகையான சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் என்பதை சுக்கிரன் எடுத்து காட்டுகிறார். சுக்கிரன் பல்வேறு துறைகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறார். கலைத்துறையில் உங்களது படைப்புகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. சமூக பொறுப்புமிக்க கருத்துக்களை வெளியிடும் போது அதில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் நீங்கள் சொல்ல வரும் கருத்துக்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதால் சில சிக்கல்கள் உருவாகலாம். கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றம்
பணம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது பல வகையான சிரமங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் சுக்கிரன் செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் நீச்சம் இழந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் சில சிக்கல்கள் வரலாம். சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இதுபோன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது தடமாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சில தவறான விஷயங்களை எளிதில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உருவாகும். அந்த விஷயங்களில் மட்டும் தடம் புரளாமல் செயல்பட்டாலே பெரிய அளவிலான பிரச்சனைகள் விலகி சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது விரையாதிபதி அங்கு வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல திருப்பங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும். அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான தடைகளும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சிறு முயற்சி கூட நீங்கள் எடுத்த முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொடுக்கும். ஆனால் இவை அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக அமைந்தாலும் கூட தடமாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு கவனச்சிதறவு கூட உங்களுடைய வாழ்வில் தவறான சில விஷயங்களையும் தவறான வழிகளை கையாளக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிவிடும். வெற்றி கிடைத்தாலும் கூட அவை நேர்வழியில் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் உருவாகலாம். எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில். அதோடு மட்டுமல்லாது கடன் சுமையை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டாம். கடன் வாங்குவதிலும் சரி கடன் சார்ந்த விஷயங்களை கையாளுவதிலும் சரி அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அத்தனைக்கும் ஆசையை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் கைகூடி வராமல் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் சங்கடம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அதை பக்குவத்துடன் எதிர்கொண்டால் பல பிரச்சனைகள் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அதிக கவனம் தேவை. சிறு சிறு கவனக்குறைவு கூட உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியாக உருவாக்கி விடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் உருவாகக்கூடிய வேளையில் அவற்றை பக்குவத்துடன் கையாண்டால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் மன வருத்தமும் வேதனையும் சிக்கலும் நீங்கி சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காரணத்தை முன்னிட்டும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதை தொடர்ந்து அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. எனவே பல சலுகைகள் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மட்டும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ஏற்படும் சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பல தகவல்கள் இல்லம் தேடி வரும். உங்களை பிடித்த பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு தடமாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் கட்டுக்குள் வரும்.